ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சாலட் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வந்து சாலட் தான். அதனால் பட்டாணி வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். எனக்கு பொண்ணுக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டோம். தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றியாச்சு. எனக்கு வந்து ஒரு முட்டை தோசை மட்டும்தான், பசி எவ்வளோவா இருந்த மாதிரி இல்லை, அதனால் ஒரு தோசை மட்டும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருக்கேன். ஏதாவது ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்ட்டு. அப்புறம் வந்து ஒரு சைடு முட்டையும் வேக வச்சுருக்கேன், கொஞ்சமாக டீயும் வச்சுருக்கேன். இப்போது சேலட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து துருவி சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அப்புறம் உப்பு போட்டு வேக வச்சு சென்னா வந்து 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது சாலட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்ல க்ரீமியாக இருந்த மாதிரி இருக்கும். இதுவரை தயிர் சேர்த்து சாலட் பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா சென்னா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக பொடியாக கட் பண்ண மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சென்னா சாலட் வந்து ரெடியாகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். அதே மாதிரி டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 முட்டையும் 1 கப் அளவு சாலடும் சாப்பிட்டோம் அப்படின்னா மதியானம் வரை பசியே எடுக்காது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுறேன். இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலையில் பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல, அது வந்து 1 கப் அளவு இருக்குது, அதை வச்சு லன்ச் ரெடி பண்ணணும். அப்புறம் ஒரு 2 முட்டையும் வேக வச்சது இருக்குது. ப்ரொக்கோலி தான் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. ப்ரொக்கோலி ஒன்று இருந்துச்சு, அதை போட்டு முட்டையும் சேர்த்து பொரியல் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். இது எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பட்டாணி வச்சு குருமாவும் ரெடி பண்ணியாச்சு. இதுலேயும் வந்து கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப சிம்பிளாக பண்ணதான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவுமே வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லன்ச் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வேக வச்சது இருக்குது. அப்புறம் வந்து நாள் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தால அது மீதம் இருக்குது. அதுக்கப்புறம் சாம்பாரும் மீதம் இருக்குது. ஏன்னா பையன் வந்து சாப்பிடல, அன்றைக்கி சப்பாத்தி பண்ணலையா, சாதம் வேணான்னு சொல்லிட்டு அவன் அந்த சாலட் இருந்ததே அதையே சாப்பிட்டுட்டான். அதனால் எல்லாம் மீதமாயிடுச்சு. நைட்டு எனக்கும் பசி இல்லைன்னு சாப்பிடல, அதனால் எல்லாம் மீதமாயிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி பொரியல் இருக்குது. கொஞ்சமாக சப்பாத்தியும் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா சாதம் வந்து நாள் உள்ளது கொஞ்சம் மீதம் இருக்குது, சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சப்பாத்தியை போட்டாச்சு. அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.